அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த நூல்காஞ்சியின் மூலமாக தொடர்ந்து இலக்கியங்களை பகிர்ந்து கொண்டு வரக்கூடிய நல்ல நட்புகளையும் நல்ல நண்பர்களையும் சம்பாதிக்கிற ஒரு பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்கு. தொடர்ந்து கலித்தொகையை பேசிக் கொண்டிருந்த நான் இன்று உங்களோடு குறுந்தொகை என்ற பாடலில் 2 பாடல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். மிகச்சிறந்த சங்க இலக்கிய பாடல்களில் குறுந்தொகை மிக முக்கியமான ஒரு இடத்தை பெறுகிறது. அந்த நூற்பாவில் கூட நற்றினை நல்ல குறுந்தொகை என்று சொல்வார்கள். நற்றினை நல்ல குறுந்தொகை 500 ஒத்த பதிற்று 10 ஓங்கு பரிவாடல் கற்றறிந்தார் ஏத்தும் கலியோட அகம்புறம் இத்திரத்தை 8 தொகை என்று 8 நூல்களை பற்றி மிகச்சிறப்பாக சொல்லக்கூடிய நூல்கள் சங்க இலக்கியங்களில் குறுந்தொகை பாடல்களை இன்று நாம் உங்களோடு பகிர்ந்து கொள்வது 49வது பாடல் என் நெஞ்சம் நேர்பவளே என்று சொல்லக்கூடிய அந்த பாடல். இந்த பாடல் முழுக்குமே தலைவன் தலைவியினுடைய மிக முக்கியமான சம்பவங்களை செய்திகளை பகிர்ந்து கொள்ளக்கூடிய பாடல். அவளுக்கு அவனை ரொம்ப பிடிக்கும். காதலித்த போதும் திருமணமான பின்னும் அவளின் அன்பு ஒருபோதும் மாறவில்லை. நாள் ஆக ஆக அவனுக்குள் ஏதோ ஒரு தேடல் தொடங்குகிறது. அவனுக்கு அவள் மேல் இருந்த அன்பு குறைந்தது என்று சொல்ல முடியாது. ஆனால் ஏதோ ஒரு திரை விழுந்த மாதிரி வாழ்க்கை போய்கொண்டு இருப்பதாக சொல்லக்கூடிய அந்த பாடல். அவளாலும் கண்டுபிடிக்க முடியவில்லை. அவனுக்கும் வேறு யாரையாவது பிடித்திருக்கிறதோ, தன்னை மணந்து கொண்டதால் அவனுக்கு வாழ்வில் அவன் தேடும் இன்பம் கிடைக்கவில்லையோ என்று தலைவி வருந்துகிறாள். அவன் வேறு யாரையாவது தேடுகிறானா என்ற நினைக்க நினைக்க அவன் மேல் அன்பு பெருகிறதை விட ஒருபோதும் தலைவிக்கு தலைவன் மேல் கூடிய அன்பு குறையவே இல்லை. இன்னொரு பிறவி வந்தால் அவன் மனம் முழுவதும் நானே நிறைந்திருக்க வேண்டும் மனதிற்குள் வேண்டிக் கொள்கிறாள் தலைவி. அந்த பாடல் எப்படி தொடங்குகிறது என்றால், அணிற்பல் லன்ன கொங்கு முதிர் முண்டகத்து மணிக்கே நல்ல மார்சீர் சேர்ப்ப இன்னை மாறி மறிமை யாயினும் நீ ராயாய் என்னும் ஞான் யாகி என் நெஞ்சம் நேர்பவளே என்று சொல்லக்கூடிய பாடல். அந்த பாடல் முழுக்குமே நீ என் கணவனாக வர வேண்டும் என்று சொல்லிவிட்டு நிறுத்தியிருக்கலாம். அவன் கணவன் என்றால் இவள் மனைவிதானே என்பதையும், அவன் மனதில் இருப்பதை தான் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறாள். அவள் மனதுக்குள் இனியவளாக மனதுக்கு பிடித்தவளாக இருக்க வேண்டும் என்று அவள் தினம் தினம் நித்தம் நினைத்துக் கொண்டிருக்கிறாள். இந்த பிறவியில் அப்படி இல்லை, அது முடியவும் முடியாது என்று உணர்ந்து அடுத்த பிறவியிலாவது அவன் நெஞ்சை நேர்பவளாக தான் இருக்க வேண்டும் என்று தலைவி விரும்புகிறார். நேர்பவளே என்ற சொல் மிக இனிமையான சொல். நேர்தல் இயற்கையாக நிகழக்கூடிய ஒரு சொல்லாக அமைகிறது. கணவன் மேல் பாசம் கொண்ட அவன் அன்பை முழுமையாக பெற முடியாத ஒரு இளம் பெண்ணின் மனக்கேவல் 1000 ஆண்டுகள் கழித்தும் நாம் காதல் சன்னமாக ஒலிக்கிறது. அவள் கன்னத்தில் உருண்டோடும் கண்ணீர் துளியின் ஈரத்தை நாம் உணர தருகிற இந்த பாடல் மிக முக்கியமான ஒரு பாடலாக குறுந்தொகையில் சொல்கிறது. நின் நெஞ்சம் நேர்பவளே, என் நெஞ்சுக்கு இனிமையான, என் நெஞ்சுக்கு நெருக்கமான, என் நெஞ்சுக்கு பிடித்தவளாக அவளை நான் ஒருபோதும் எட்டமாட்டேன் என்று சொல்லுவது. அப்படி காதல் என்பது இனிமையான விஷயம்தான். காதல் புரியும் போது காதலர்கள் இருவரும் மிக மிக இனிமையாக பேசுவார்கள், நன்றாக உரையாடுவார்கள். ஒரு எதிர்ப்பும் இருந்து கொண்டே எப்போதும் இருக்கும் என்பதை சங்ககாலம் சொட்டு சமகாலம் வரை நிகழ்வதை நாம் பார்க்கலாம். இவளோடு வாழ்நாள் ஒன்றாக இருந்தால் எப்படி இருக்கும் என்று அவனுக்கு ஒரு கற்பனை. இவனோடு எல்லாம் இருந்தால் எப்படி இருக்கும் என்ற ஒரு கற்பனை இவளுக்கும் இருக்கிறது. உணர்ச்சிகள் தூண்டப்பட்ட நிலையில் இருவரும் இருப்பார்கள். கதைகள், கற்பனைகள், சினிமாவில் பார்த்து என்று எல்லாம் கலந்த ஒரு கலரான ஒரு கனவாக இந்த தலைவன் தலைவிக்குள்ள இருக்கிற ஒரு செய்தியை நாம் பார்க்க முடிகிறது. ஒரு
சின்ன நிகழ்வை கூட அது மிகப்பெரிய ஒரு நிகழ்வாக பார்க்கக்கூடிய தருணமாக இந்த பாடல் நமக்கு சொல்லி சென்றுள்ளது. இப்படி நல்ல நிகழ்வுகளையும் நல்ல செய்திகளையும் கண்ணுக்கு முன்னாடி நிகழ்க்கும் ஒரு திரைப்பட காட்சி போல இந்த செய்திகள் நமக்கு பார்க்க நேருகிறது. தொன்று தொட்டு நான் இளநிலை பட்டம் படித்த காலம் தொட்டு முதுநிலையில் படிக்கிற காலம் தொட்டு நிறைய பாடல்களை, சங்க இலக்கிய பாடல்களை மிக எளிமையாக மிக இனிமையான காதல் காட்சிகளை என்னால் உணர முடிந்தது. சின்ன சின்ன நிகழ்வுகள், சின்ன சின்ன செய்திகளை, ஒரு தலைவன் தலைவிக்குள் இருக்கக்கூடிய ஒரு ஊடல் காட்சிகள், சண்டை போடக்கூடிய காட்சிகள், இருவருக்கும் நடக்கக்கூடிய ஒரு சின்ன வருத்தங்கள், அந்த வருத்தங்களை கூட தோழி மிக எளிமையாக இருவரையும் சமாதானம் செய்து வைப்பாள். அப்படிப்பட்ட நல்ல நிகழ்வுகளை இந்த குறுந்தொகை நம்மளுக்கு தொடர்ந்து நல்ல காட்சிகளாக இருக்கிறது என்று சொல்லி ஒரு தொடர்ந்து உங்களோடு குறுந்தொகை பாடல்களை பேசுவதற்கு நல்ல வாய்ப்பை தளமாக அமைத்து கொடுத்த நூல் காஞ்சியில் பணியாற்றக்கூடிய அனைத்து நேயர்களுக்கும் நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு உங்களோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்து உங்களோடு குறுந்தொகையில சொல்லக்கூடிய ஒரு இனிமையான பாடல் எண் 11வது பாடல். இந்த பாடல் குறுந்தொகை என்று சொல்லக்கூடிய இந்த சங்க இலக்கியங்களை மிக தெளிவான, மிக இயல்பான, ரொம்ப இன்பமான காட்சிகளை எங்களோடு சொல்லக்கூடியது. காதல் என்பது இயல்பான யதார்த்தமான உணர்வுகளை சித்தரிக்குவதாகவும், பிரிவு துன்பம் என்பதையும், தலைவன் தலைவிக்குள் நடக்கூடிய எதிர்பார்ப்புகளையும், ஒருவர் சந்திப்பதில் உள்ள தயக்கம், தனிமை, உணர்வுகளின் இடையூறுகள், எதிர்பாராத காதலில் உண்டாகும் மகிழ்ச்சி என பல்வேறு காட்சிகளை குறுந்தொகையில் நம்மளால் காண முடிகிறது. குறுந்தொகையில் காதலில் இன்பம் துன்பம் இரண்டையும் இயல்பாகவே அது படம் பிடித்து காட்டக்கூடிய காதல் என்பது எல்லோருக்கும் பொதுவானது என்பதையும், ஆனால் அதை புரிந்து கொண்டு வாழும் திறன் மனிதர்களுக்கு உண்டு என்பதையும் அந்த குறுந்தொகை நம்மளுக்கு சொல்லி செல்கின்றது. தலைவன் பிரிந்து சென்றதை காட்டி தலைவி வருந்துவதும் அவனது வரவுக்காக காத்திருப்பதுமான சில காட்சிகளை குறுந்தொகையில் மிக இனிமையாக பார்க்கலாம். கற்பனை மற்றும் எதிர்பார்ப்புகள், காதலித்த ஒருவனுக்கு தன்னோடு வாழும் நாட்கள் எப்படி இருக்கும் என்பத ஒரு கற்பனை காட்சியையும் உண்டு. சமூகம் கட்டுப்பாடுகள், உறவுகள், தாயின் தலையீடுகள் போன்ற காதலில் ஏற்படும் சிக்கல்களையும் அவற்றை குறுந்தொகை காட்சிகள் ரொம்ப இயல்பாக பேசி செல்கிறது. அந்த பாடலை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். கோடியர் இலங்கு வலை திலும் நாள் தெரும் பாடியில் களில் உளும் கண்ணோடு உளம்பி ஈங்கு இவன் உரைதலும் உயிக்கும் ஆங்கே எழு இனி வாழி என் நெஞ்சே முனாது குள்ளை கன்னி வடுகர் முனை அது பல்வேறு கட்டி நல் நாட்டு உமர மொழி பெயர்த்தே ஏத்தர் ஆயினும் வழிபடல் சூழ் நிந்தினி அவருடைய நாடே. நிறையவே புரிவதும் என்ற வார்த்தை மிக எளிமையான இந்த பாடல். இந்த பாடல்ல என்ன மாதிரியான நிகழ்வை நம்மளுக்கு சொல்லுகிறது என்றால், ஒரு சின்ன நிகழ்வு, அந்த நிகழ்வை எப்படி பார்க்கிறோம்னா, ஒரு காலத்தில் பெண்கள் ரொம்ப போல்டா ரொம்ப கம்பீரமா இருக்கக்கூடிய அந்த நிகழ்வு. இந்த நிகழ்வில் அவள் சொல்லக்கூடிய அந்த அன்பை எப்படி அவன் பகிர்ந்து கொள்கிறாள், எப்படி அவன் புரிந்து கொள்கிறாள் என்பதை சொல்லுவான். அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். காதலித்த போது திருமணமான பின்னும் அவள் அன்பு எப்போதும் மாறாமல் இருப்பதையும், ஒவ்வொரு நாள் கடந்து வருவதையும், அந்த தலைவன் பிரிந்து செல்லக்கூடிய அந்த நிகழ்வில் தலைவி அவன் இல்லாத நேரங்களில் அவள் தனித்து இருக்கிற அந்த வருத்தம், அந்த வருத்தத்தில் ஏற்படக்கூடிய அந்த துக்கம், இது எல்லாம் ஒன்றாக அவளை பாதிக்குது. அந்த பாதிக்கிற வருந்துகிற அந்த செய்தியை தோழி தலைவியை ஆற்றுப்படுத்துவாள். அவள் கார்காலத்தில் வருவதாக சொல்லி சென்ற தலைவன் இன்னும் வரவில்லை. ஆனால் இது வருந்துவதற்கு ஒன்றுமில்லை. ஏனென்றால்
அவன் சொல் மாறாதவன். அவன் எப்படிப்பட்டவன் என்றால், ஒரு முறை அவன் அந்த நாட்டை கடந்து வருகின்ற பொழுது ஒரு மிக பலத்த வெயில் காலமாக இருக்கிற அந்த வெயில் காலத்தில் ஒரு ஆண் புறா ஒரு ஒரு பெண் புறா வெயிலில் தகித்து கொண்டிருக்கிறது. அந்த தகித்து கொண்டிருக்கிற அந்த துயரத்தை பார்த்த ஆண் புறா தன் இறக்கையால் பெண் புறாவை அத வெயில் படாமல் பாதுகாத்து அதை அரவணைத்து இருக்கிறது. அப்படிப்பட்ட காட்சியை நான் வருகின்ற வழியில் நான் பார்த்தேன். அதே தாண்டி ஒரு ஒரு பக்கம் நான் வந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு கொஞ்சம் இருக்கக்கூடிய ஒரு நீர், கொஞ்சம் ஊற்று நீர் இருக்கிறது. அந்த ஊற்று நீரை ஆண் யானை குடிக்க போய் பெண் யானைக்கு வேண்டும் என்று நினைத்து குடிப்பதாக பாவலா பார்த்து கொண்டு வந்து விடுகிறது. அதற்கு பின் பெண் யானை போய் ஆண் யானைக்கு இந்த நீர் வேண்டும் என்று சொல்லிவிட்டு குடிக்காமல் குடிப்பதாக நடித்துவிட்டு வருகிறது. அப்ப இருவருக்கும் உள்ள இருக்கிற அந்த ஒற்றுமையை நான் பார்க்கும் பொழுது, நம்முடைய தலைவனும் அப்படிப்பட்ட உண்மையில் அதிகமான அன்பு கொண்டிருக்கக்கூடிய தலைவன் கண்டிப்பாக நீ நினைப்பது போல வந்து நீ நினைக்கக்கூடிய அந்த வாழ்க்கையை உனக்கு தருவான் என்ற ஒரு நல்ல நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அதனால் நீ எந்த விதத்திலும் தலைவனை குறை சொல்ல வேண்டாம். அவன் எதற்காக அவன் எந்த பணி நிமித்தமாக சென்றானோ அந்த பணி முடித்து அவன் மீண்டும் வந்து விடுவான், கவலைப்படாதே என்று என்னுடைய நெஞ்சத்திற்கு இனிமையான அந்த தலைவனுடைய அன்பை, தலைவனுடைய பொறுப்பை, தலைவனுடைய பண்பை எடுத்துக்காட்டி இந்த தலைவிக்கு புரிந்து வைக்கிறார். புரியும்படியாக அவள் சொல்கிறாள். அப்படிப்பட்ட நல்ல நிகழ்வுகளை தரக்கூடிய இந்த சங்க இலக்கியத்தில் குறுந்தொகையில் சொல்லக்கூடிய பாடல்கள் 3000 ஆண்டுகள் கடந்தும் இன்னும் நம்மளோடு வந்து புழங்கிக் கொண்டிருக்கிற பார்க்கும்போது, இந்த மண் உள்ளவரை, இந்த விண்ணுள்ளவரை, நான் வணங்கும் தமிழ் உள்ளவரை இந்த இலக்கியங்கள் போற்றுவோம் என்று சொல்லி நல்ல வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கண்ணுக்குள் உன்னுருவம் கலையாமல் நிற்குதடி, நெஞ்சுக்குள் உன் நினைவு நீங்காமல் சுத்துதடி. நன்றி, வணக்கம்.